நாடு நாடா சுத்தறேன். இந்த பையனுக்கு ஏத்த பொண்ணை பார்க்கணும்னு நடந்து நடந்து என் காலெல்லாம் வலிக்குது. நாட்டு பூரா ஆகலிகம் விளக்க பச்சை நாட்டுப்புறம் கட்டி போச்சு, நாகரிகம் முத்தி போச்சு, விடைக்க மம்ப அடிக்க போகம். என்ன தலைமையில துணி போட்ட? நீயே தலைமையில துணி போட்ட கேட்கிற என்ன வந்து ஏன் பிறந்தே பின்னாடி எனக்கு ஒரு மகன் பிறப்பான். நல்லா பாருங்களே. ஆமாங்க, எனக்கு ஒரு மகன் பிறப்பான். அதுதான் ரொம்ப நாளா தெரிகிறேன். அந்த கடைசியால இருந்து பாரு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான். உனக்கு ஒரு மகன் பிறப்பான். ஆமாங்க, அவன் பெட்டிக்கார் போலவே எனக்கு பிறக்கிற மகன் எப்படி பெட்டிக்கார் மாதிரி இருப்பாங்க. பெட்டிக்காரா? அது உண்மைதான். யார் வீடு உங்க வீடு எதிர் வீடு. ஆமா, அந்த குழந்தை யாரு மாதிரி இருக்கும்? என்ன மாதிரி தானே இருக்கிறேன். இல்ல அது விளக்கம் அவர் சொல்லுவாரு. ஐயா ஐயா உன் வீட்டுல ஆமா உன் முன்னாடி மாசமா இருக்கல. ஆமா, தலைக்கு தண்ணி ஊத்திக்கல. எதிர் வீட்டுல போய் ஐயா முகத்துல முடிச்சுட்டு இருக்கிறான். அந்த முகம் யாரு தலைக்கு தண்ணி ஊத்திட்டு முடிக்கிறாங்களோ அந்த முகம் அப்படி ஜெராக்ஸ் ஆயிடுறாங்க. என் வீட்டுல கூட உன் வீட்டுல மொட்டை நாய் 4 குட்டி போடுது. மொட்டை நாய் 4 குட்டி? அந்த 4 குட்டி என்ன மாதிரி தெரியும். நாயை கூட விட்டு வைக்கிறது கிடையாது. அந்த கதை அவர்கள் சொல்லுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவன் வீட்டுக்கு வேலையா போறது இல்ல. வேலையா போறது கிடையாது. ஏன்னா சரகு சாப்பிடுற பழக்கம். குடிக்கிற பழக்கம். 10 மணி 11 மணிக்கு நைட்ல சரகு சாப்பிட்டு 3 அது வரைக்கும் சம்சாரம் காத்திருக்குமா? காத்திருக்காதுங்க. இவன் எங்கன்னா போய் படுக்குன்னு சொல்லிட்டு கதவு சாப்பிட்டு படுத்துருக்கு. இவன் படுக்க இடம் இல்லாம சுத்த புத்து பார்த்துட்டு பக்கத்துல வைக்க போறது. அங்க பொட்ட நாய் படுக்கிற இடம். அங்க இவன் போய் படுத்தானே அது என்ன நடந்தே தெரியல. 4 குட்டி இவன மாதிரி ஆகுது. கல்யாணம் வானா வானா 15 பேர் சேர்ந்து அந்த தாலி கல்யாணம் பண்ணி வச்ச நல்லதமா பண்ணி வச்சாங்க. பணத்தை சொல்றேன் நானு. பணத்தை பார்த்து சொல்றேன் நானு. கல்யாணம் நல்லதானே. கல்யாணம் பண்ணு முதல் ராத்திரினா ஒரு ராத்திரி விட்டானுங்களா. 3 மணிக்கு போற காலையில தாலி காட்டுற 10 மணிக்கு 3 மணிக்கு வாப்பா அடிக்கிட்டு ஒரு நாடகம் வந்து பண்றான். தொடர்ந்து நாடகம் எங்க முதல் ராத்திரி முதல் பகல் வச்சேன். பகல்ல வச்ச சூரியன் பாத்துருவான்டா. வீட்டுல வந்து பாக்குறான். நாடகம் முடிச்சுட்டு நான் 7 மணிக்கு 8 மணிக்கு பைய தூக்கி போய் வீட்டுல வைக்கிறது. வீட்டுல காலையில அவ பைய மாட்டிக்கிட்டு ஏசி போட்டு வேலைக்கு போறது. அவ சாயந்தரமான பைய தூக்கி அதை வைக்கிறது. நான் மாட்டிக்கணும் கூத்துக்கால் இப்படியே இருந்தா நாய் தான் பெத்துது. நானாவது என் மனசுல கட்டு ஊர் சொல்லிக்கிறேன். எத்தனை பேர் வெளியே சொல்லாத உள்ள போட்டு ஐயா கோமணத்தை அவத்த விட்டாங்க. கோமணம் கட்டுறான். கோமணம் கட்டுறான். வளர்த்த மாறல பாயிடு. வந்ததுல இருந்து ஏண்டா விடமா பேசுகிறியா? பெரிய கம்பெனி போற மாதிரி இருக்குது. யார் அத மாதிரி சொல்றா? ஒரு 5 பேர் நைட்டு போவியா? இப்படி சேர்க்கறீங்களே ஒரு 5 பேர் போவீங்களா? அமரபுரி நாடுங்க. யாரு பாடு? யாரா பாடு? அமரபுரி நாடு நாடு.
நாடு நாடு அந்நாட்டு வாட்ச்மேன் நான். வாட்ச்மேன் உள்ள முச்சுக்கெல்லாம் கொடுக்க முடியும். நீங்க யாரு ஐயா? நான் யார் தெரியுமா? மரகதபுரி நாடு. ஐயோ, அந்நாட்டு மன்னரா? அது நான் இல்ல. அமைச்சர்? அதுவும் நான் இல்லப்பா. படைத்தளபதி? படலாம் எதுவும் இல்லப்பா. சூர்யாவுக்குதா? அதுவும் கிடையாது. காப்பால? அதுவும் நான் கிடையாது. அப்ப யாரு தாங்க? அந்நாட்டு வேலைக்காரன். வாட்ச்மேன் வேலைக்காரனா? ஒண்ணுதானா வந்த நோக்கம்? எதிர்கால் வீக்கம். நீங்க போகுது நீங்க தான் போயிடு கை கட்டு போல என்ன காது நோண்டி நினைக்கிறான்? என் நாட்டு இளவரசர் மிர்லி முரளி 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 நாடு நாடா பெண்ணு பார்க்கலான்னு குடிச்சிட்டு வரேன். அந்த விஷயம் தான் நான் ஆளுங்க கிடக்குறேன். எங்க நாட்டு இல்ல சேமாக்கு இளவரசி. அதான் அவங்களுக்கு தான் மாப்பிள்ளை தேடின்னு வரேன். நீ மாப்பிள்ளை தர்ற, நான் பொண்ணு தர்றேன். தேடிய மூலிகை காலில் ஆதி அகப்பட்டு கொண்டது. உண்மைதாங்க. பொண்ணு போட்ட கூட மாப்பிள்ளை போட்ட கூட மாப்பிள்ளை போட்டா பொண்ணு போட்டதான். மாப்பிள்ளை நான் பாக்கணுமே. வாட்ஸ்அப்ல அனுப்புற நம்பர் கொடு. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடு. நீ சொன்ன நம்பர் நான் எதையும் அழகிறேன். இந்த பொண்ணு போட்டோ அழகா இருப்பாங்க. பொண்ணு எங்க ஜவுளி கடையில பார்த்தா என்ன இருக்குது? பொண்ணு பேரு என்ன சொன்ன? மரகத மாலா. மரகத மாலா. ஆமா. மாப்பிள்ளை பேரு முரளி. முரளி. நம்பர் சொல்லு. 9977 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வந்துடும். வருகின்ற வெள்ளிக்கிழமை தாலியா ஐயா, நாடு நாடாக சுத்தி பார்த்தேன். கேட்டா ஐயோ துரியோதனா, அந்த பஞ்ச கொண்ட பாண்டவரை அஞ்சாக போகுது. நானே பார்த்துதான் அழகான பொண்ணு. இந்த அழகான பொண்ணு முன்னாடி பார்த்திருந்தா அங்க கட்டின 1050 ரூபாய் இங்க கட்டி இருப்பாங்க. எல்லா பெண்களும் ஒரே மாதிரி பொண்ணு யார் தெரியுமா? மரகத மாலா. மரகதாபுரி ராஜ. வருகின்ற வெள்ளிக்கிழமை இச்சி தாத்தா. ஒரு முறை நேரில் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாரு. அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. நீங்களும் மாட்டீங்க. என் மாமா வேசா ஐயா
என் மகளை கல்யாணம் பண்ணிக்க சம்பந்தமா? ஐயா உடைய மகளை மனம் முடிக்க இதுவே நிச்சயம் இதுவே ஐயா ஐயா தவறு பாயிடமா தவறு கை தவறுதே குடிவர பார்த்து கேட்டாலே பரவாயில்ல ஏன்டா ஐயா தவறாக நினைக்க வேண்டாம். ஒரு பெரிய இடத்தில் சம்மதம் செய்கிறோம் என்று சற்று கை உடைய மகள் என் மகளுக்கு புன்னகை இருக்கிறது. அந்த புன்னகையோடு கொஞ்சம் புன்னகை போட்டு உன் வீட்டில் திருமணம் சாப்பாடு எங்களுக்கு சாம்பார் உங்களுக்கு என்னோட வந்துருங்க வருகின்ற வெள்ளிக்கிழமை வந்துருவோம். ஏறப்போற இடத்துல பார்க்கலாம். ஐயா என் மகன் திருமண விஷயத்தில் நான் அவசரப்பட்டு விட்டோம் என்று மன வருத்தமாக இருக்கிறது. மது போதையில தாட்சி விட இருக்கிறார். திருமணத்திற்கு நாள் குறித்து விட்டோம். பெண்ணை பார்த்து விடக்கூடாது. எப்படியா வீட்டுக்கு போலாம்? அவளை விட்டு பிரிய மாட்டேங்கிறாங்கடா. பேசுறது நேரமே ஒரே ஒத்த ஒரு பணக்கார பசங்க பார்த்தா விட மாட்டாங்க. மணி போடுறாங்க கெண்டல் என் பேரு படையப்பா. கல்யாணம் பண்ண வந்துக்கிறோம். கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா கல்யாணம் இத காதி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க ஆசீர்வாதம் பண்ணுடா. ஐயோ அம்மா தேவையான கட்சிகளை இட்டு போய் எங்க வீட்டுல வச்சேன். ஐயோ கம்பெனியே மென்டல் ஆகிடுச்சு. இவன்
மட்டும் மருமகளை வந்து வச்சுக்க இந்த முஸ்லிம் இளைஞர் மொத்த பேர் அவன் வந்து இருப்பாங்க. ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் ஊர்ல தான் இருப்பாங்க. இந்த மாமனார் பசி எடுத்தா பசியத்தா? மருமகளா வந்தீங்கன்னா மாமனார பாத்ரூம் நீ தோசையை சுட்டு மாமனார் குத்து அதுல குத்து தொட்டு சாப்பிடுவாரு. அப்படியே சொத்து வாயில சொல்லி நான் தான் உங்களுக்கு மருமகன். என்னோட திருமணம் சாதாரணமா நடக்கக்கூடாதா? நடக்கக்கூடாது. ஏன்னா ஏன்னா நான் இளவரச லவ் பண்றேன்டா, ஆதரிக்கிறேன். அதனால லைட்ல தான் பண்ணணும். ஆனா பிள்ளைகள் வெடிக்கிறோம். ஒரே ஒரு ஆள் தான் தப்புனாரா அது உங்க மாமனார் தான். அது எப்படி கொண்டாந்து இருக்கு வேணாம் கப்பல்ல கொக்கு மேலேயே விழுந்தாரு. கப்பல்லதான் சினாமி வரும். குரு சொல்ற உள்ள நீ சொல்லு. சினாமி அச்சடா தான் ஆரம்பிக்கிறாரு. சரிடா, ஏசி மடத்துல வச்சுக்கலாமா? கொஞ்சம் ஜுரம் வரும். எங்கதான் இருக்குதாப்பா? வேலைங்க தொத்த முள்ளு முள்ளு குத்தும். பார்க்காத முள்ளுங்களா அடிக்கடி என்ன ஒண்ணு விட கம்மிதான். இருந்தாலும் என்னோட திருமணத்துக்கு அலங்கார பொருட்கள் என்ன தெரியுமா வேணும்? அவன் நல்லா இருக்கிறவன் யாரும் எனக்கு தெரியுறியா? ஒரு நாட்டு இளவரசி என் திருமணம் எனக்கு அலங்கார பொருட்கள் வேணும். திருமணத்துக்கு ரோஜா, ரோஜா, சாமந்தி, சாமந்தி, தேரி, தேரி, கனகாபரம், அப்புறம் ஜாதி மல்லி. ஜாதி மல்லி வேணுமா? குண்டு மல்லி குண்டு மல்லி குண்டு மல்லி. பாத்தியா? ஐயோ, அம்மா. ஏய், ஆம்பளை இருந்தாலும் என்னோட திருமணத்துக்கு ரெடி இருக்கு வருத்தமா? கூரை போட கட்டி கூறப்படவை நீ செல்லம். தலை நிறைய மல்லிகை வச்சிருக்கேன் என் பட்டுக்குட்டி மாமா. சாக்லேட் பணம் கட்டின நான் கூட கொண்டுவேன். அப்பா எனக்கு மனவுக்கு திருமணம் என்று உறுதி விட்டு எந்த நாட்டில் பா நாங்கள் இருவர் அனிமன் ஊட்டிக்கு தான் திருமணம் சொல்றது யாருக்கு தெரியுமா? யாருக்கு? மரகத நாட்டு இளவரசி மாலாவுக்கும் உனக்கு தான் திருமணம். போது நிறுத்துக்கலப்பா. மறைந்த நாட்டு இளவரசி மாணவருக்கு எனக்கு திருமணம். வாழ்ந்தால் மனோபடு அவளை விட்டு நான் ஒருபோது வரமாட்டேன். புறப்படு. ஏய், அடத்தன உட்கார்ந்த பையா. அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்காரு. நான் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். வயிறு கட்டுறாது. அவன் சோறு தூங்கமா வாய் போட்டு அதான் வீட்டு சாப்பாடு. பெரிய விஷயம். எவ்வளவு விட்டுருக்கான் பையா. என்னது? தாலி கட்டினா மனோ கட்டா தாலி கட்டுவியா? ஆ, டேய், என் வார்த்தை கேட்க மாட்டாயா? உங்கள் வார்த்தையை நான் கேட்க மாட்டேன். நல்லா கேட்பேன். ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்று உன்னை செல்லமா வளர்த்தனே. நீ பிறந்த உடனே உன் தாய் இருந்து விட்டார். அன்று முதல் இன்று வரை நான் உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தானடா. இந்த உலகமே என் மகன் என்று வாழ்ந்தனே. அப்படிப்பட்ட தந்தையின் வார்த்தை கேட்க மறுத்து விட்டாயே. ஏய், எப்போது என் வார்த்தையை கேட்க மறுத்தாயோ இது முதற்கொண்டு நான் யாருக்காக உயிரோடு வாழ வேண்டும்? ஐயோ ஐயா, யாருக்காக வாழ வேண்டும்? என் மகனே என்னை எதிர்க்க துணிந்து விட்டார். நானா கழுத்த தாலி கட்டவில்லை என்றால் இதே இடத்தில் உன் கண்ணுடைய என் உயிரை அவன் சாவா நம்மள சாவ. நான் வரவில்லை என்றால் இதயத்தில் உங்கள் உயிரையும் மாய்த்துக் கொள்கிறீர்கள். நானா கழுத்த தாலி கட்டவில்லை என்றால் உடைய தந்தையை உயிரோடு பார்க்கவே முடியாது. முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்த தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியப்பா. ஏய், நீங்கள் தான் இந்த வேலைக்கு அயல் நாளை சென்று வாடா மகனை என்று அனுப்பி வைத்து இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்டு வருகின்றேன். ஆனால் ஒன்று, நாட்டுக்கு வருவேன், மனமேடையில் அமருவேன், அந்த பெண்ணின் கழுத்தில் மாலையிட்டு தாலி கட்டினேன். அந்த பெண்ணின் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். தாலி கட்டி அடுத்தோடையே சென்று விடுவேன். மனோவை இந்த அமரபுரி நாட்டு மக்களுக்கு எத்தனையோ சட்ட திட்டங்களை நான் போட்டிருக்கேன். என் மகன் எனக்கு சட்டத்தை போடுறா. மணமலைக்கு வருவானா? மணமல்ல வருவானா? அந்த மாலா கழுத்த தாலி கட்டுவானா? அவன் முகத்தை கூட பார்க்க மாட்டான். அடுத்த நொடியே மனோ என்று சொல்கிறான். கவலைப்படாத ஐயா, உன் பையன் தாலி கட்டட்டும், மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். உன் பையன் வாழறதுக்கு
என் குடும்பத்துக்காக உனக்கு அவ்வளவு சந்தோஷமா ஆயிடுச்சுடா. என்ன செய்வது? எல்லாம் என் தலையெழுத்து. சரி, திருமணத்துக்கு ஏற்பாடு. சம்மதி வராதப்ப வட்டையா சாப்பிட்டீங்களா? இலை போடுற இடத்துல வந்து பார்க்கத்தானே. நீங்க சாப்பாடு பரிமாறினீங்களா தானே? போடு போடு போடு, சீக்கிரம் போடு. மன வேற யாரு வேற? 2 இடம் இலை போடு. சேர்த்துதான் போடுவாங்க இலை. அந்த இடம் இருக்கு. சாப்பாடு கல்யாணத்துக்கு சாப்பாட்டுக்கு 2 இடம் போடுவாங்க இலை. எங்க வரும்? இன்னும் இலை டேய், போடா. சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு இலை போடுறாங்க. சாப்பிட்டு எடுத்து போய் ஒரு இடத்துல போடுறாங்க இலை. அந்த இலை எந்த இடத்துலன்னு கேக்குறேன். சாப்பாடு போடுற இடத்துல அப்படி சொல்ல எச்சல போறதா நீ தானே எல்லாத்தையுமே செய்யற ஆளு நீ. என்னைய கேள்வி கேக்குறீங்க சாமி சாமி போடு சாமி. ஆளை கூட கேள்வி வந்துருச்சா? ராஜா, அது ஏழுமா என்ன கல்யாணமா நினைக்கிறியா? கரமாங்கரமான்னு தெரியல. மேல வாங்கடா. ஏய், ஏறி வர மண்ணால ஏறி வேற மண்ணு வரைக்கும் கொண்டு போனடா. அதுலதான் அவங்க வேகமா வாரி போட்டுறாங்க. புது சுழிக்கும். சரி எடுத்து வை. என்னால முடியாது. ஆளு பட்ட கஷ்டம் தாங்க தெரியும். ஏய், ஏய், சொன்னையா 500 ரூபாய் கொடுத்தாச்சா மாலைக்கு? என்ன பண்ணேன்? 500 ரூபாய் 500 ரூபாய் கீழே பார்த்து படம் கட்டேன். பிளாக்லாம் மாலை வாங்கியாத்தானே? பிளாக்லயும் கிடைக்கிற மாலை. பிளாக்ல கிடையாது. வர வகையில பொந்து மேல இருந்து 2 மாலை தான். ஐயோ, பொண்ணு மாதிரியா? என்ன மாலையா? அப்ப மடமான கல்யாணத்துக்கு ஏப்பா ஏன் செத்து போனவன் வந்து வாங்கி ஏத்த போற வருவாடா வந்துருவாங்க. ஏன் செத்து போனவன் வராத 16, 30 ஏதோ நினைவு நாள். நினைவுப்பா நினைவு அவரை மறக்க முடியாம அதெல்லாம் பண்றது. மாலை கொடுக்குறவே தெய்வத்துக்கு சாவுக்கணி யாரும் கொடுக்க தெரியல. நம்ம வாங்கின்னு வந்து நம்ம தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அதான் அதான் டேய் யாராமா சுடுறாரு கூட வைக்கல வை. கலகு எப்படி தான் கலக்குதுன்னே தெரியல. ஆனா எங்க கலக்குறேன். டேய் பொண்ணை சொல்லிட்டு எல்லாம் போய் ஐயா பொண்ணு வச்சுக்கல. எல்லாரும் இப்படியா? பரதநாட்டியம் யாரு வேலைக்கு அவர் ஆட்சி அம்மா உனக்கு கல்யாணம். மக்களே என்ன வாழ்த்துக்கள் கையெடுத்து கும்பிடு. నాకు తల్లుదు ఏంటి చెప్తాను ఏమి ఉండదా వాడా கோவிந்தா, నా వాడను 3 4 ஆச்சு ஒண்ணு வாழ்த்துக்கிறாங்க. அம்மா இருந்த வந்தா பரவாயில்ல. டேய் அந்த காமாட்சி அம்மா வேலை அன்பே என் பொண்ணை பத்தி என்ன பத்தி உனக்கு தெரியுங்க. தெரியாது. எங்க போட்டு எங்க இருக்குது லாலா பாட்டு நான் கேட்டு போறேன். உதறாத புக்குற மணி டேய் இதென்ன குப்பை இருக்கிற இடமா வண்டி இருக்கிற இடமா? பணிவு சொல்லிட்டாரே. டேய் அருள் பண்ண மாப்பிள வா. கூத்துறியா தாடி கட்டி அவனுக்கு தான் கட்டல் பண்றாங்கன்னா கல்யாணத்துக்கு மேல நடப்பான். நவகரக பூஜை பொண்ணு உட்காந்துட்டான். அவன் வருவானு ஐயா அவன் வரணும்னா நான் என்ன கச்சிருக்கேன். ஏய் ஏய் என்ன சொல்ற? இந்த கலிங்கிற கூட மாப்பிள்ளை வரா
ஐயா காலை விடுறாயா? தம்பி மாப்பிள்ளை காலை விடுறாயா? சஞ்சய பார்த்தா அவனாவோ கஷ்ட மாதிரி சொல்ல வராது நீங்க வாய மூடுங்க. அவன் கருத்துல என் மகன் அயலாட்சிக்கு ஒரு வாரம் போயிடும். உன்னல உறங்கல ஓய்வு எடுக்கல. ஆயாச்சு. வேற எதுவும் இல்லையே ஐயருப்பா ஐயரே போயிடு. வரேத்தா உட்கார் பையன் ரெண்டு வாங்க தாலியா இருக்கான் கல்யாண மண்டபத்துல எவனோ ஐயோ 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 கத்துவாங்கடா யோ மனுஷனாயா ஒரு மனுஷன் செத்துட்டாக்கா பரிதா போடுவாங்க அடிதா போடுவாங்க ஐயர் செத்ததுக்கு ஏன் சிரிக்கிற ஐயருக்கு ஒரு 500 ரூபாய் கடன் தான் ரொம்ப 1000 ரூபாய் அளவுக்கு பணம் கொண்டு கேட்டிருந்தான் செத்துட்டு அதான் தெம்பா சிரிச்சுங்க 500 ரூபாய் கொடுத்து 500 செத்ததுக்கே சிரிக்கிற. எங்க போய் நிக்கிறது? அது என்ன கேஜியா இன்னைக்குமே நான் வாயில புளி வராது டேய், ஐயா அந்த கம்பெனி முதல்ல பாதி நீ தானே வச்சிருக்கேன். பொய்ப்பா பொய்யே இந்த நீ சொல்றது வந்தா சுடுகாட்டுக்கு போயிடும். சேமிச்சாச்சாடா சரிம்மா கை நக்காக இருக்க மாட்டேன் ஐயா அது விடுங்க அது இல்லையா இப்ப கல்யாணம் நடக்கும் 1000 காலத்து பயிர் நாளைக்கு வருமா வராதே என்னால் நாளை வராது ஐயா கல்யாணம் நடக்கணுமே தப்பா நினைக்காதயா ஆயிரம் மந்திரம் எனக்கு தெரியும் அது எப்படி தெரியும் அது எப்படி தெரியும் எங்க அப்பா செத்த உடனே நாங்க சின்ன குழந்தை எங்க அம்மா தெருவா தூக்கி சுத்தினாங்க எனக்கு தூக்க முடியல இவ்வளவு கடமா தான் எப்படி தூக்கணும் சரி ஐயர் அந்த பக்கம் ஒரு ஐயர் வந்தார் வீட்டுக்கு பூச்சணிக்காய் வாங்கி போட்டு பூச்சணிக்காய் மாதிரி இருந்தவங்க எனக்கு தூக்கி வச்சுக்கிறாரு அப்புறம் எங்க அம்மா போய் ஐயர் வீட்டுல எங்க அம்மாவை ஐயர் வேலை செஞ்சாரு அவசரத்துல என்ன சொல்றது தெரியாத உணர்றேன் உன்னை காப்பாத்துறதுக்காக உன்னை வளர்க்கறதுக்காக 1000 மீட்டர் உங்க அம்மா வேலை பார்த்தாங்க அதாங்க எங்க அம்மா ஐயர் வேலை அதான் வேலை பார்த்தாருப்பா வேலை பார்த்தாங்க அவங்க கஷ்டமா சொல்றேன் நம்ம தான் அதப்பா வேலை பார்த்தாங்கப்பா அப்போ ஐயர் எனக்கு கூட மழை போட்டு போவாங்க ஆமா அப்படியே மந்திரம் சொல்ல கத்துக்கணும் இப்பதான் எனக்கு சந்தேகம் வருது என்ன செஞ்சேன் நீ முதல்ல சொன்னியா அப்ப சந்தேகம் வர்றேன் என்னன்னு உன்னை வளர்க்கறதுக்காக நீ ஏதோ உறவு நீ அது எனக்கு தெரியல ஆனா இப்ப தெரியுது ஐயர் வீட்டுக்கு நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் ஐயரே பொம்மாட வச்சுக்கிறாங்க மூத்திரம் போயிட்டு 1 மணி நேரம் ஆகுது நான் வந்து சொட்டு பாவப்பட்டு நான் ஏற்றி வரேன் அம்மா கூட்டத்துல என்ன நினைப்பாங்க என்ன உன் கூடவே சுத்திக்கிட்டு என்கிட்ட கூட சொல்லலையாடா. என்னது ஆயிரம் பொம்மால வச்சுக்கிறேன். எல்லாம் கூட்டு போய் கூடுறாரு. அட பாவி. இந்த அரண்மனை எத்தனை நாள் வேலை செஞ்சுக்கிறேன். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லியாடா. பைக்கெல்லாம் கூட்ட மாட்டேன். அப்ப கூட சூப்பு சாப்பிட்டுமே அப்ப கூட ஒரு வார்த்தை சூப்பு சாப்பிட்ற பேசுற காரியம் அப்பயே சொல்லிருக்காங்க. என்ன மதிக்க மாட்டாங்க கிராசானா கிராசாயா எவ்வளோ பொண்ணு போனாரு யாருன்னா
வருஷமா ஊர தாலி ஆடுறான். எங்க அம்மா தப்பால தெய்வம்மா. எங்க அம்மா பெத்த என் தாய் தெய்வம். ஐயர் எங்க அம்மா சத்தியமா கிடையாது. ஐயர் எங்க அம்மாவை வச்சில்ல, எங்க அம்மா தான் ஐயரை வச்சில்ல. சரி ஐயா, நான் ஏதோ தவறா சொல்லிட்டேனோடு வேதனைப்படுறேன். சரிப்பா சரிப்பா. அப்பா அப்பா அம்மா என்ன வச்சு போட்டோம் கல்யாணத்தை நடத்தி. நாளைக்கு சொன்னா ஐயா உட்கார் சாமி. ஐயா டே மில்லிய நவதரக பூஜை கிடையாதுடா. கல்யாணம் மாடோ உள்ள வாடாதா எப்படியா நடுப்பா வந்துடுறேன். உட்காரலாங்களா? சரணின்னா பங்காளிலாம் வந்துட்டாங்களாப்பா? பங்காளி எங்க வருவாங்க? கல்யாணத்துக்கு உண்டான வந்துட்டாங்க வந்துட்டாங்க சேமா வந்துட்டாங்க. ஓம் திரஹம் பம் பம். மீச அடிக்காதவங்களாம் மீச கிடையாது. கல்யாணத்துல போட்டோ எடுக்க மாட்டாங்க. சுத்தமா செய்துட்டு வந்துட்டா உமா உடப்பால் மாற்றிக்கிறான். மாமாம் சிரமமாம் பூ எடுத்து நான் தானே இச்ச வாயாயி அவ்வளோ சுமாண்டாவா போய் கப்பல் யாரை முடிக்காங்க. யாரு வச்சிருந்தது பாய்த ஓடி பார்த்து எருவுறான் தான் எருவுறோம் கற்பூரம்பா கற்பூரம். ஆவாதன வேதனாம் நான் ஐயரா அது ஐயரா யார் போகணும்? ஆவாதன வேதனாம் சமர்ப்பியாணி மதமானியம் உபமோன்யம் ஓம் கிராமமாமாம் ஜாங்கிரி பீ ஜகத் மந்திரம் சொல்லி எங்க போடுற பூவே? இந்த யாக குண்டை இல்ல, அதனால அம்மா ஓம குண்டை. பொண்ணுக்கு அப்பா யாரு? பிள்ளைக்கு அப்பா யாரு? உயிராதீங்களா? அவங்க தாய் தப்பு தாய் இருக்கிறாங்களா? செத்துட்டாங்களா? அப்ப 2 பேரும் தகுதி கொடுத்தீங்களோ? எப்படா முடியும் நாடகம்? எப்படா முடியும் நாடகம்? நீ மனசு வச்சாதான் முடியும். புள்ளியார் மூத்தம் சசி வர்ணமாம் சசி வர்ணமாம் சாரதாதி பின்னாடி வர்ணமாம் கோமதிய முன்னாடி வர்ணமாம் ஜாங்கிரி பீ அத்தாட கண்ணாலே முத்தாது நீ என்ன உச்சி மண்டையிலே சொல்லுங்குது நீல
வாட ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. ஐயா இந்த பாட்டு நான் போன்ல கேட்டுக்கிறேன். அப்ப நீ உட்கார்ந்து சொல்லு. இல்ல இல்ல நீயே சொல்லு. கடகாரம் வந்து போடா, நீ கல்யாணம் முடிச்சு வர போடா. மாமி மட்டும் ஆத்தல இப்ப போ, என்ன பண்ணு போ. யோ ஐரே யோ ஐரே நீ சொல்ற மந்திர நோக்கு புரியலையா? வேலாயுதா சொல்லையா நோக்கு புரியலையா? புரியலே. எதுக்கு எனக்கு கல்யாண மண்டபத்துக்கு ஓ போய்க்கிறேன்? கல்யாணம் மனசு போயிருக்கேன். ஐயரு மட்டும் சொல்றேன். புரியுக்காக எதனா உனக்கு புரியுதா? புரியல. மூத்த முடிவு பக்த பிராமணனா சொன்னா எல்லாம் கடிச்சு போட்டா எல்லாம் ஆமா ஐயா ஆத்தா அப்பா இருக்கிறாங்களா? இருக்காங்க ஐயா. நான் இருக்காங்கன்ற சாவல எனக்கு என்ன தாத்தா பாட்டி அவங்களும் இருக்காங்க. எவ்வளோ மக்கள் ஒண்ணுமா சார் உங்களுக்கு என்ன இருவேனா? சாலை எடுத்தான் என்ன ஓடுறா? ஏய் அதான்டா. அதுவா அதோ வரேன். அப்போ பையன் எங்க போறான்னு சொல்லு. நெய் நெய்ய ரகசியமா காதா சொல்லாத ஐயோ ஐயோ நெய்யத்தவா பாத்து புரியுதா? தமா தமால கட்டணத்துக்கு போய்க்கிறேன். மாறி மாறி எங்க அப்பா சாம்பல் ஆகிறேன். எங்க அப்பாவை சாவச்சு எரிச்சு எடுத்துட்டு வந்துக்கிறேன். சுடுகாட்டுல வீட்டை கட்ட மாதிரியா திட்டி திட்டி கொடுக்குறேன். கடல்ல காய்ச்ச வைத்தாங்க. கல்யாண மண்டபத்துல எவ்வளவு திட்டி கொடுப்பாங்க. யாருன்னா பாத்தியா? ஐயோ அப்பா முன்னதான் உட்காந்து வேலாயுத கண்ணுக்கு படாது வையாத. மோப்பம் பிடிக்கிறாளே. உட்கார் உட்கார். முட்டி போடு முட்டி போடு. ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. முட்டி போடு. வலது கால் முட்டி போற யாடா பிராணத்தை வாங்குறீங்க. அப்பா உள்ள உட்காந்து அப்பா நினைக்காதீங்க. அப்பா மேல பாசம். அப்பா அவங்க அப்பா இதுல இருக்க. நான் மாட்ட மாட்டேன். நீதான் மாட்ட. அப்ப நான் அப்பா மூச்சம் போனதா கூட்டம் முடிஞ்சு கம்முன்னு இது தெளியா? பண்ணி காலி ஆயிடுச்சு. ஐயா ஐயா கீழே வந்து செய்யறேன். கீழே வந்து கீழே வந்து ஐயா மோதிர வெள்ள காட்டு வாயில பணிவா வாய மூடுறா. அரகரா அரகரா கட்டத்தனமா சொல்றேன். அரகரா வயது போய் வாய போடுறான்னு சொல்லிவிட்டு அரகரான்னு சொல்றாங்க. எப்படி சொல்லுவேன்? சூத்தால சொல்லணும். ஐயா அப்படி சொன்னா அது பேர் குசு. அபச்சாரம் அபச்சாரம். பணிவா பணிவா அரகரா
அரகரா அரகரா அரகரா ஐயையோவா அரகரா 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 கோபா தெவுடோ தாத்தா பேர் என்ன ஓவுல்ல தாத்தா பேரு ரங்கசாமி கவுண்டர் ஆயிரம் ரங்கசாமி கவுண்டர் ஆகியே அரகா அரகரா ரங்கசாமி கவுண்டர் ஆகியே அரகரா இந்த பப்படி பூ போட்டு அவரது குமாரர் ஆகியே அரகரா ஒப்பா பேரு அரகரா ஒப்பா பேரு அரகரா தாலி தாத்தா ரங்கசாமி கவுண்டர் ஒப்பா முனிசாமி ஓடியாரு மண்ணு மெரிக்கிறதுக்கு வந்து செட் ஆகாது உமா பேரு மேரி மாதா செருப்பாரு பேரு சப்பி அட முகமது சப்பி ஆயிரு நீ முஸ்லீம் ஆமா ஆயிரு உம்மா கிறிஸ்டின் கிறிஸ்டின் ஒப்பா ஒடியா ஓடியாரு ஆயிரு உங்க தாத்தா கவுண்டர் கவுண்டர் நான் கொத்துறேன் உங்களுக்கே தெரியல ஆயிரு அது சொன்னப்ப கொத்துறேன் சரி கரெக்டா சொல்ல ஆயிரு வளாப்பற்ற கோத்திரம் ஐயோ அப்பா நடிக்கிறாரு வளாப்பற்ற கோத்திரம் பலாபற்ற கோத்து மட்டும் சொல்லு வளாப்பற்ற கோத்திரம் காயில பொறிக்கலாம் எடுத்துக்க வளாப்பற்ற அரகரா கோத்திரமாகிய அரகரா கலைதேவி நாடக மன்றத்தில் அரகரா ஓனாண்டு ரோஜா நாடக மன்றத்தில் இருந்து அரகரா ராணிப்பேட்டை மாவட்டம் அரகரா லாலாப்பேட்டை அடுத்து அரகரா நெல்லிக்குப்பம் கிராமம் அரகரா நாடக ஆசிரியர் அப்பா பயம் நாடக ஆசிரியர் அரகரா வேலாயுதம் அரகரா செத்துட்டாங்க புட்ரா அரகரா செத்து அரகரா சிவலோக பதவி அடைய அரகரா சாலோப அரகரா சாமிப அரகரா சாரூப அரகரா சாயுச்சம் அரகரா நான்காம் பதவி அடைய அரகரா நீர்த்தார் உடலை அரகரா முக்தி மோட்சம் செய்ய அரகரா பங்கும் பங்காளிகள் அரகரா உற்றார் உறவினர்கள் அரகரா புண்ணிய நதிகளான அரகரா கங்கை அரகரா யமுனை அரகரா கோதாவளி விரி எதோ ஆயிரா கோதாவிரி அரகரா அதகதா அரகரா அப்புறமா சென்று அப்புறமா இரு மூத்திரம் வர எள்ளும் பைத்தியம் அரகரா அப்பா உள்ள படு தூங்குற அரை பிளான் போட்டது அரகரா ராமேஸ்வரம் அரகரா நதிகளுக்கு சென்று ரோஜர் அனுப்பி 4 லட்சம் ரூபாய் கொடுத்து இருக்காந்து எங்களை கேவசப்படுறீங்க நீ கூட சேர்ந்துட்டியா உனக்கு ஜெயிச்சு பண்றா வாங்கடா வாடா சமஜி இவங்க துணியை என்ன பண்ணிட்டு மாலை
பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க ஐயா.